திருப்பரங்குன்றம் தீபம் விவகாரம் பேசுபொருளாக மாறியிருக்கும் சூழலில் அது தொடர்பான செய்திகளை தொடர்ந்து அடுத்தடுத்து பார்க்கலாம். திருப்பரங்குன்றம் தீப விவகாரம் தொடர்பான தமிழக அரசின் மேல்முறையீட்டை அவசர வழக்காக விசாரிக்க உச்சநீதிமன்றம் மறுத்துள்ளது. மேல்முறையீட்டு மனு தொடர்பாக உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி சூரியகாந்த் அமர்வில் தமிழக அரசு தரப்பு வழக்கறிஞர் வாய்மொழியாக முறையீடு செய்தார். இதற்கு ஆட்சேபனை தெரிவித்த எதிர்த்தரப்பு தமிழக அரசு நாடகம் நடத்துவதாக கூறியது. இதன் பின்னர் சூரியகாந்த் வாய்மொழியாக முறையிட வேண்டாம் என கூறினார். மேல்முறையீட்டு மனுவை பட்டியலிடுவது குறித்து சரியான நேரத்தில் முடிவெடுக்கப்படும் என தெரிவித்தார். திருப்பரங்குன்றம் மலை உச்சியில் உள்ள தீபத்தூணில் கார்த்திகை தீபம் ஏற்ற முன்னேற்பாடுகள் செய்யாத அலுவலர்கள் மீது நீதிமன்ற அவமதிப்பு நடவடிக்கை எடுக்க கோரிய வழக்கு விசாரணை ஒத்திவைக்கப்பட்டது. நீதிமன்ற உத்தரவுப்படி மலை மீது செல்ல தங்களுக்கு காவல்துறையினர் அனுமதி வழங்கவில்லை என மனுதாரர் தரப்பில் வாதிடப்பட்டது. இந்த விவகாரத்தில் உச்சநீதிமன்றத்தில் மேல்முறையீடு செய்யப்பட்டுள்ளதாக அரசு தரப்பில் தெரிவிக்கப்பட்டது. அதனை ஏற்ற நீதிபதி GR சுவாமிநாதன் விசாரணையை செவ்வாய்க்கிழமைக்கு ஒத்திவைத்தார். மேலும் உத்தரவை நிறைவேற்ற CISF வீரர்களோடு மனுதாரர் சென்றபோது ஏன் உத்தரவை நிறைவேற்ற இயலவில்லை என்பது தொடர்பாக அறிக்கை தாக்கல் செய்யவும் உத்தரவிடப்பட்டுள்ளது. மாமதுரைக்கு தேவை என்ன என்பதை மக்கள் முடிவு செய்வார்கள் என திருப்பரங்குன்றம் சர்ச்சையை மறைமுகமாக குறிப்பிட்டு முதல்வர் MK-ஸ்டாலின் கருத்து தெரிவித்துள்ளார். இதுகுறித்து தனது எக்ஸ்தள பக்கத்தில் பதிவிட்டுள்ள மாமதுரைக்கு தேவை வளர்ச்சி அரசியலா அல்லது வேறேதும் அரசியலா என வினவும் வகையில் பதிவிட்டுள்ளார். மேலும் மெட்ரோ ரயில், எய்ம்ஸ், புதிய தொழிற்சாலை, வேலைவாய்ப்பை மாமதுரையின் வளர்ச்சிக்காக அங்கு வாழும் மக்கள் கேட்பது எனவும் தனது பதிவில் குறிப்பிட்டுள்ளார். திருப்பரங்குன்றம் சர்ச்சையை மறைமுகமாக குறிப்பிட்டு முதல்வர் MK-ஸ்டாலின் இவ்வாறு பதிவிட்டிருப்பது கவனம் பெற்றுள்ளது. நாட்டை ஆளும் கட்சி மதுரை திருப்பரங்குன்றத்தில் மத ரீதியான கலவரத்தை ஏற்படுத்த முயற்சிப்பதாக திமுக MP TR பாலு குற்றஞ்சாட்டியுள்ளார். மாநிலங்களவையில் திருப்பரங்குன்றம் தீபம் குறித்து திமுக உட்பட அதன் கூட்டணி கட்சி MPக்கள் முழக்கங்களை எழுப்பினர். முன்னதாக மக்களவையில் உரையாற்றிய திமுக MP TR பாலு நாட்டை ஆளும் கட்சியே கலவரம் ஏற்படுத்த முயற்சிப்பதாக கூறினார். இதற்கு பாஜக உள்ளிட்ட அதன் கூட்டணி கட்சி MPக்கள் கடும் எதிர்ப்பு தெரிவித்ததால் அவையில் பெரும் கூச்சல் குழப்பம் நிலவியது. திருப்பரங்குன்றத்தில் வழிபாட்டு உரிமை மறுக்கப்படுவதாக மத்திய அமைச்சர் எல் முருகன் குற்றம் சாட்டினார். மக்களவையில் திருப்பரங்குன்றம் தீபத்தூண் விவகாரம் குறித்து உடனடியாக விவாதிக்க கோரி திமுக கூட்டணி MPக்கள் முழக்கம் எழுப்பினர். அப்போது மக்களவையில் பேசிய மத்திய அமைச்சர் எல் முருகன் மக்களின் அடிப்படை உரிமையை தடுக்கும் அரசாக திமுக அரசு செயல்பட்டு வருவதாக விமர்சித்தார். உயர்நீதிமன்றத்தினுடைய தீர்ப்பு என்னவோ அந்த தீர்ப்பை அவர்கள் நடைமுறைப்படுத்த வேண்டும். தீர்ப்பை நடைமுறைப்படுத்துவதற்கு தயாராக இருக்க வேண்டும். ஜுடிஷியரி மேல நம்பிக்கை இருக்கிறதா இல்லையா? ஜுடிஷியரியில சட்டத்தினுடைய ஆட்சி மாண்புமிகு மதுரை உயர்நீதிமன்றம் 2 ஜட்ஜு சொன்ன பிறகும் கூட அவர்கள் அங்கு வந்து மக்களை செல்வதற்கு அனுமதிக்கவில்லை. இது வன்மையாக அவர்கள் திமுக அரசாங்கமாகட்டும், திமுகவுடைய காவல்துறை, போலீஸ் ஆனது திமுகவுடைய முழுமையான கட்டுப்பாட்டில் இருந்து கொண்டிருக்கிறது. மக்களுடைய வாழ்வாடு அரசியலமைப்பு, இந்திய அரசியலமைப்பு சட்டத்தினுள்ள 25வது பிரிவு சரத்து 25 ஒவ்வொருவருக்கும் கூட அடிப்படை உரிமை கொடுத்திருக்கிறது. ஒவ்வொருவரும் சுதந்திரமாக சென்று வழிபடுவதற்கான அடிப்படை உரிமை இருக்கிறது. அந்த அடிப்படை உரிமையை தடுக்கின்ற அரசாங்கமாக திமுக அரசாங்கம் இருந்து கொண்டிருக்கிறது. சார் வந்து அங்க ஸ்டேட்ல டிஸ்கஸ் பண்ண வேண்டிய விஷயம், அதை விட்டுட்டு இங்க வந்து அரசாங்கம் இங்க வந்து நம்மளுடைய ஹவுஸை வந்து டிஸ்டர்ப் பண்ணணும், ஹவுஸை வந்து டிஸ்டர்ப் பண்ண வேண்டியது மட்டும்தான் அவர்களுடைய ஒரே செயலாக இருக்கிறது. திருப்பரங்குன்றம் விவகாரம் குறித்து முதல்வர் ஸ்டாலின் வெளியிட்ட பதிவை விமர்சித்துள்ள பாஜகவின் முன்னாள் மாநில தலைவர் அண்ணாமலை முதல்வர் அனைவருக்குமானவராக என கேள்வி எழுப்பியுள்ளார். திருப்பரங்குன்றம் விவகாரம் குறித்து மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷாவிடம் தமிழக பாஜக சார்பில் எடுத்துரைக்கப்பட்டிருப்பதாகவும் கூறியுள்ளார். இது ஒரு முதலமைச்சர் போடுற ட்வீட்டா? இது யாரோ சின்ன பசங்க போட்டா ஏத்துக்கலாம். மதுரைக்கு என்ன அரசியல் தேவை? வளர்ச்சி அரசியலா ஆர் டேஷ் அரசியலா? அந்த டேஷ்ங்கிறது என்ன? முதலமைச்சர் தன்னுடைய சமூக வலைதள பக்கத்துல ஒரு டேஷ் என்கின்ற வார்த்தையை கேள்விக்குறியாக்கி விட்டிருக்காரு. டேஷ்னா என்ன? முதலமைச்சர் தானே சொல்லணும். fill in the blanks. நீங்கள் நானும் என்ன வேணாலும். இது முதலமைச்சருடைய ட்வீட். எந்த அளவுக்கு சிறுபிள்ளைத்தனமாக இவ்வளவு பிரச்சனையை செய்துவிட்டு முதலமைச்சர் அவர்கள் இதை போடுறாங்கன்னா உண்மையாலுமே இந்த முதலமைச்சர் அனைவருக்குமான முதலமைச்சரா?
இந்துக்களுக்கான முதலமைச்சரா, இஸ்லாமியர்களுக்கான முதலமைச்சரா, கிறிஸ்தவர்களுக்கான முதலமைச்சரா? ஒரு நீதி நிலைப்பாடு ஒரு சட்டமன்றத்தில் ஒரு நீதிமன்றத்தில் சொல்லும் பொழுது முதல் கடமையாக செய்ய வேண்டிய பொறுப்பு சீஃப் மினிஸ்டருக்கு இருக்கு. அதையும் பின்பற்றல. அமைதியும் வளமும் நம்பிக்கையும் மிகுந்த தமிழ்நாட்டை கண்டு பாஜக ஏன் பயப்படுகிறது என்று அமைச்சர் TRB ராஜா கேள்வி எழுப்பியுள்ளார். தனது எக்ஸ் தளத்தில் பதிவிட்டுள்ள அவர், வரும் ஞாயிற்றுக்கிழமை மதுரையில் மிகப்பெரிய முதலீட்டாளர் மாநாட்டை நடத்த ஏற்பாடுகள் நடந்து வரும் வேளையில் உலக நாடுகளின் முன்னிலையில் மதுரையின் அடையாளத்தையும் நன்மதிப்பையும் சிதைக்கும் வகையில் படுமோசமான செயலில் பாஜக ஈடுபட்டு வருவதாக குற்றஞ்சாட்டியுள்ளார். இளைஞர்களுக்கு உயர்தரமான வேலைகளை வழங்க திமுக முயற்சி எடுத்து வரும் சூழலில் அவர்களை மத மோதல்களை நோக்கித் தள்ளும் வேலையை பாஜக செய்து கொண்டிருப்பதாக TRB ராஜா குற்றஞ்சாட்டியுள்ளார். ஆனால் தனது வளர்ச்சிக்கு தடைபோடும் எவரையும் தமிழ்நாடு ஒருபோதும் அனுமதிக்காது என்றும், வன்முறையை தூண்ட நினைப்பவர்களை தமிழர்கள் ஒருபோதும் அனுமதிக்க மாட்டார்கள் என்றும் திட்டவட்டமாக தெரிவித்தார். திருப்பரங்குன்றத்தில் கார்த்திகை தீப தருணம் திருடப்பட்டு விட்டதாகவும் இந்துக்கள் சாதாரணமாக எடுத்துக் கொள்ளப்பட்டதே அதற்கு காரணம் எனவும் ஆந்திர துணை முதல்வர் பவன் கல்யாண் கூறியுள்ளார். அவர் தனது எக்ஸ் தள பதிவில் சட்டப்படி போரில் வென்றாலும் நடைமுறையில் சமரசம் செய்து கொள்ளும்படி கட்டாயப்படுத்தப்பட்டதாக தெரிவித்துள்ளார். எனவே சனாதன ரக்ஷா வாரியம் தேவை என அவர் கூறியுள்ளார். இந்து சமய அறநிலையத்துறை இந்து பக்தர்களுக்கும் அவர்களின் கோயில் மரபுகளுக்கும் எதிராக எப்படி தொடர்ந்து செயல்படுகிறது எனவும் வினவியுள்ளார். பொது அமைதிக்கும் மத நல்லிணக்கத்துக்கும் ஊறு விளைவிக்கும் எந்த புதிய செயல் திட்டங்களுக்கும் நாம் பலியாகிவிடக்கூடாது என கமல்ஹாசன் தெரிவித்துள்ளார். திருப்பரங்குன்றம் விவகாரம் தொடர்பாக தனது எக்ஸ் தள பக்கத்தில் பதிவிட்டுள்ள அவர், மதங்களின் அடிப்படை மனிதம் போற்றுவது, பொது அமைதிக்கும் மத நல்லிணக்கத்துக்கும் ஊறு விளைவிக்கும் எந்த புதிய செயல் திட்டங்களுக்கும் பலியாகிவிடக்கூடாது, அன்பே சிவம், அறிவே பலம் என குறிப்பிட்டுள்ளார். பன்முகத்தன்மையை சிதைத்து சிறுபான்மை சமூகங்கள் மீது குறிவைத்து தொடர் தாக்குதல் நடத்தும் பாஜக மற்றும் சங் பரிவார் அமைப்புகளை கடுமையாக எச்சரிப்பதாக நீலம் பண்பாட்டு மையத்தின் தலைவரும் திரைப்பட இயக்குநருமான ப. ரஞ்சித் தெரிவித்துள்ளார். அவர் வெளியிட்டுள்ள எக்ஸ் பதிவில், சமூக நல்லிணக்கத்தின் மீது காலங்காலமாக அரசியல் செய்து வரும் பாஜக மதவாத அரசியலை கையில் எடுத்து தமிழ்நாட்டில் கலவரத்தை நிகழ்த்த முனைப்போடு செயல்படுவதாக தெரிவித்துள்ளார். திருப்பரங்குன்றம் விவகாரம் ஏற்கனவே முடித்து வைக்கப்பட்ட நிலையில் புதிய குழப்பங்களை உருவாக்கி தமிழகத்தில் மதவாத அரசியலை தொடங்க பாஜக சங் பரிவார் அமைப்புகள் கடந்த ஒரு ஆண்டாக செயல்படுவதாக குற்றம் சாட்டினார். வன்முறையை தூண்டுவோர் மீது சட்டப்படி நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் ப. ரஞ்சித் கேட்டுக் கொண்டுள்ளார்.